நமச்சிவாயனே போற்றி போற்றி. ஓம் நாகபூசனே போற்றி போற்றி. ஓம் நந்திவாகனா போற்றி போற்றி. அன்பு குழந்தையே, இந்த மங்களகரமான தினத்தில் உனது பிரச்சனைகளை எல்லாம் போக்கி நீ கேட்ட வரங்களை உனக்கு அள்ளி கொடுக்கவே உன் அப்பன் சிவபெருமான் உன்னை தேடி வந்திருக்கின்றேன். இந்த பதிவை முழுமையாக கேள் என் தங்கமே. என் அன்பு குழந்தையே, உனக்கு ஒரு ரகசிய செய்தியை கொண்டு வந்திருக்கின்றேன். உன்னுடைய வாழ்க்கையில் யாருக்குமே தெரியாத செய்தி. இப்பொழுது இந்த ரகசிய உறவு வெளி உலகத்திற்கு வரப்போகின்றது என் தங்கமே. அது யாருடையது என்று உனக்கு தெரியுமா? உனக்கு தெரிந்தால் உன் நிலை என்ன ஆவது என் தங்கமே? இப்பொழுது உனக்கு கூற வந்திருக்கின்றேன். பொறுமையோடு கேள் என் தங்கமே. மனதோடு போராடி உன் உள்ளத்தில் நான் கோவிலாக கொண்டு குடியிருக்கின்றேன் தங்கமே. அங்கு உன் மனதில் வழிபடும் அனைத்தும், உன்னுடைய ரகசியங்கள் அனைத்தும் கவனிக்கப்பட்டு கொண்டே வருகின்றேன். உனக்கு உனது எந்த செயலிலுமே தப்பானது கிடையாது என்ற எண்ணம் உன்னுடையது என்று நான் தீர்மானித்து விட்டேன். நீயே உன்னை குற்றவாளியாகி கருதி கொள்ள வேண்டாம். உன் உள்ளத்தில் துன்பங்களும் சந்தோஷங்களும் எல்லாம் என்னுடைய கருணை பார்வையின் மூலமாக மாற்றிவிட்டேன். நீ செய்த அனைத்துமே எனக்கு தெரியும். நடக்கின்றது என்ன என்பதை மனதில் வைத்துக்கொள். நீ நல்லது செய்தாலும் இல்லை, கெட்டது செய்தாலும் இல்லை, மற்றவர்களை துன்பப்படுத்த நினைத்தாலும் துரோகம் செய்ய நினைத்தாலும் எனக்கு தெரிந்துவிடும் என் தங்கமே. அதை மனதில் வைத்துக்கொண்டு நடந்து கொள் என் தங்கமே. நீ எதை கனவுகளோடு இந்த உலகத்திற்கு இந்த கனவுகளை அனைத்தையும் இப்பொழுது நினைவாக்க வேண்டும் என்று கேட்கின்றாய். ஆனால் உனக்கே தெரியும், ஒரு ரகசிய உறவு ஒன்று இருக்கின்றது. உனக்கு தெரியாமல் உனக்கு ஒரு ரகசிய உறவு இருக்கின்றது என் தங்கமே. அது உன்னுடைய துணையோடுதான், வேறு யாரும் கிடையாது. அதை உன்னிடத்தில் சொன்னால் உனக்கு தாங்கிக் கொள்ள முடியாத அளவிற்கு நீ வேதனைப்படுவாய் என்பதன் காரணத்தினால் இத்தனை நாளாக உனக்கு சொல்லாமல் உன் அப்பன் உன்னிடமிருந்து மறைத்து விட்டேன் என் தங்கமே. அதை மறைத்து என் மனதிலேயே பூட்டி வைத்து கொண்டிருந்தேன். அதை உன்னிடம் இருந்து ஆனால் இப்பொழுது அளவு மீறி உன் கைவிட்டு போய்விடும் போல இருக்கின்றது. அதனாலே உன்னிடம் கூறிவிட வேண்டும் என்று எண்ணியே வந்தேன். நீ என்னிடம் எவ்வளவு நாட்களாக என் பிரார்த்தனைகளை செய்து என்னிடம் கேட்டுக்கொண்டிருந்த வேண்டுதலுக்கான அனைத்தும், அந்த பிரார்த்தனைகளுக்கான பலன் தரப்போகும் நேரம் இது. இனி உன் வாழ்க்கையில் மகிழ்ச்சியாகவும் சந்தோஷமாகவும் நேரம் வந்துவிட்டது என் தங்கமே. அந்த காலம் உனக்கு பிறந்து விட்டது. எப்பொழுதுமே எண்ணங்களை நேர்மறையாக வைத்து கொண்டு நம்பிக்கையுடன் தொடர்ந்து செய்ய வேண்டும் என் தங்கமே. ஆனால் இனிவரும் அனைத்தும் உனக்கு வெற்றியாக தான் மாறப்போகின்றது. உனக்கு இனி வெற்றியை அமைத்து தரப்போகின்றேன். உனக்கு வெற்றிக்கான காலம் வந்துவிட்டது என் தங்கமே. உன் அருகிலேயே நான் எப்பொழுதுமே இருந்து உன் நிழலாகவே நின்று உன்னை காத்து கொண்டு உன்னை கண்காணித்து கொண்டும் இருக்கின்றேன் என் தங்க குழந்தையே. எனவே உன் மனதில் எப்பொழுதுமே மகிழ்ச்சியுடன் வைத்துக்கொள். உன் அப்பன் சிவன் உனக்கு துணையாக இருக்கின்றேன் என்பதை நினைத்துக்கொள். கவலைப்படாதே. என் அருள் உன்னுடைய ஒவ்வொரு நல்லதோ இல்லை கெட்டதோ உனக்கு ஒரு ஆறுதலாகவாவது இருக்கும் என் தங்கமே. நீ எதற்காகவும் கவலைப்படாதே. என் அருள் உன் வாழ்க்கையில் இருக்கும். நான் சொல்வதை முழுமையாக கேட்காமல் உடனே உன் துணையை தவறாக எண்ணிவிடாதே. அவர் ரகசிய உறவில் இருக்கிறார் என்று தவறாக எண்ணிவிடாதே என் தங்கமே. அவர் அப்படி இருக்கக்கூடியவர் அல்ல. உன் துணையை அடைய ஒரு பெண் திட்டமிட்டு கொண்டிருக்கின்றாள். அவள்தான் உன் துணையை அடைந்து விடலாம் என்று எதிர்பார்ப்புகளுடன் இருக்கின்றார். ஆனால் அவருக்கு தெரியாமதான் இதெல்லாம் நடந்து கொண்டிருக்கின்றது. அவளை அவருக்கு பிடிக்கவே பிடிக்காது என் தங்கமே. அவர்
உன் துணைக்கு காதலோ மோதலோ உன்னோடு மட்டும் என்ற எண்ணம்தான் கொண்டவர் என் தங்கமே. உன்னை மட்டுமே உயிருக்கு மேலாக நேசித்து கொண்டிருக்கின்றார். ஆனால் உன் துணையை அந்த பெண் அடைந்துவிட வேண்டும் என்பது அவளுடைய எண்ணம் மட்டுமே என் தங்கமே. எந்த ஒரு சூழ்நிலையிலும் கூட தவறாக செயல்பட்டுவிடக்கூடாது என்று நினைக்கக்கூடியவர்தான் உன் துணை என் தங்கமே. அது போன்ற விஷயங்களில் இருந்து அவர் கொஞ்சம் தள்ளியே இருக்கக்கூடியவர். அந்த மாதிரி செயல் இருக்கும் அவர் அந்த மாதிரி செயல்களிலிருந்து தள்ளி இருக்கக்கூடியவர் என் தங்கமே. இந்த மாதிரி ஒரு செயலில் உன் துணை ஈடுபடவும் மாட்டார். அப்படி செய்பவர் உன் துணையாக இருக்க மாட்டார். அவரை நீ முழுமையாக நம்பலாம் என் தங்கமே. உன்னை படைத்த உன் அப்பன் நான் சொல்கின்றேன். பிறகு உனக்கென்ன என் தங்கமே. சந்தோஷமாக அதை விட்டு உன் துணையுடன் மகிழ்ச்சியோடு மீதி வாழ்க்கையை வாழ் என் தங்கமே. எதை போட்டு உன் மனதில் குழப்பிக்கொண்டு நீ குழப்பத்தின் உள்ளே சென்று செல்லாதே என் தங்கமே. உன் துணை மிகவும் நல்லவர். உன் துணையுடன் மகிழ்ச்சியான நாட்களை இனி வாழ் என் தங்கமே. உன் மனதை போட்டு அதுவாக இருக்குமோ இதுவாக இருக்குமோ என்று குழப்பிக் கொண்டிருக்கின்றாதே என் தங்க குழந்தையே. எனக்கு நன்றாக தெரியும். நான் சொல்கின்றேன், நல்லதே நடக்கும். வாழ்க வளமுடன். ஓம் சிவபெருமானே போற்றி போற்றி. ஓம் நமச்சிவாயனே போற்றி போற்றி. ஓம் நந்திவாகனனே போற்றி போற்றி. வாழ்க வளமுடன்.